அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனால் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 900 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 383 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 225 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 866 ஃபில்ஸ். உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம வங்காள வாயா, கடைசியில் நாங்கள் தான் எங்களுடையதாக போகுது ஹார்மோஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கடைசியில் அது மிகப்பெரிய ஒரு விளைவை உண்டு பண்ணினதுக்கு அப்புறமா இப்போது நான் சும்மா ஜோக் பண்ணினேன், காமெடி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிக்கையை விட்டுருக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த அறிக்கை இங்கே சேர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 கப்பல்கள், அதாவது 2 எண்ணெய் கப்பல்களும் ஒரு கார்கோ கப்பல், சரக்கு கப்பலும் ஹார்மோஸ் வழியாக வந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்குது. முற்றுமுழுதாக கடலில் மூழ்கியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல் மக்கா துறைமுகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1300 தொழிலாளர்கள் தற்போது வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை இந்த ட்ரம்ப்பு சும்மா இருக்காமல் வாயை கொடுத்து நேற்றைய தினமும் மிகப்பெரிய ஒரு கொலப்படியை பண்ணிவிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கப்பல்கள், அதாவது 2 எண்ணெய் கப்பல்களும் ஒரு சரக்கு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறதாக மேரிடைம் அத்தாரிட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓமானுடைய கடல் எல்லை பகுதிகளிலையும் இப்போது ஆயில் அதிகமாக மசகு எண்ணெய் தேங்கி நிற்பதாகவும் சுற்றுச்சூழல் மாசடைந்திருப்பதாகவும் ஒமான் அத்தாரிட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அத்தாரிட்டி தொடர்ந்துமே அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறாங்க. நாங்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலை. அந்தந்த இடங்கள்லேருந்து கண்டனங்கள் மட்டும் தெரிவிக்கப்படுது. ஆனால் இந்த அமெரிக்கா பண்ணுற சில சேட்டைகளால் தொடர்ந்தும் நிலைமை கைமீறி போயிட்டுருக்குது அப்படின்றது தெரிய வருது. அதே போல் சவுதி அரேபியாவுடைய ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா தூசிக்காற்று மறுபடியும் ஆரம்பமாகி இருக்குது. மிகவும் வேகமாக எதிர்வரும் நேரங்களில் தூசிக்காற்று பல பகுதிகளுக்கும் பரவலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் கவர்னரேட், குவைத்துடைய கேபிட்டல் கவர்னரேட்டில் தான் அதிகமான விதிமீறல்கள் பதிவாகி இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஆசிய நாட்டு பெண் மற்றும் அரபு நாட்டு பெண்களிடம் அத்துமீறிய பாகிஸ்தானி டைலர்
ஆனால் நான் ஒரு கர்னல், நான் ஒரு பாதுகாப்பு அதிகாரி, இன்டீரியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைந்து சோதனை செய்கிற சாக்கில் வந்து பெண்களிடம் அத்துமீறியதாக தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி அந்த நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. டைலர் டு போலீஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான நபர்கள் பல இடங்களில் சுற்றி திரிகிறாங்க. இந்த மாதிரி பொய்யான நபர்கள்ட்ட நம்பி ஏமாந்து பணங்கள் மற்றும் உங்களுடைய இழந்துடாதீங்க, கவனம். அதே போல் குவைத்துடைய பாதுகாப்பு சோதனைகள் எதிர்வரும் நாட்களில் இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிரடியான சோதனைகள் ஆரம்பமாகியும் இருக்குது. சண்டை, கைகலப்பு, கடைசியில் பார்த்திங்கன்னா 24 வயது ஒரு இளைஞர் வந்து ரொம்ப மோசமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாகவும் கொலை முயற்சி என்ற பேரில் மற்ற நபருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஹில் பகுதிகளில், இப்போது ஃபாஹிலன்னு இல்லை, எல்லா பகுதிகள்லையுமே தான் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே வந்து மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டு போயிடுறாங்க முனிசிபாலிட்டி. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இதோ நேற்றைய தினம் நடந்த ஒரு வாகனம் ஒன்று திடீர்னு வண்டி பழுதாகி அதை பிரேக் டவுன் ஆகின வண்டியை விஞ்சில் ஏற்றும் போது சடனாக தீப்பற்றி இருக்குது. உடனடியாக போலீஸ் அதிகாரி துரிதமாக செயல்பட்டதால் இந்த டிராஃபிக் போலீஸ் அதிகாரி உடனே அந்த தீ ஆரம்பிக்கிற நேரத்தில் உடனே வந்து அவருடைய வண்டியில் இருந்த தீயணைப்பு கருவியை பாவிச்சு அந்த தீயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து மற்றும் அந்த வாகனம் சேதமாகிறதும் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வெயில் நேரங்களில் வாகனம் பிரேக் டவுன் ஆகிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் தீப்பற்றி எறிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. يعطي لشركة أدنوك الإماراتية أثناء عبورها مضيق هرمز في انتهاك صارخ للقانون الدولي وقرار مجلس الأمن رقم 2817. وتشدد الوزارة على أن تكرار هذه الاعتداءات يشكل تهديدا مباشرا لأمن الملاحة البحرية وسلامتها وإمدادات الطاقة العالمية والتجارة الدولية، فإنها تجدد دعوتها إلى ضرورة الوقف الفوري لجميع الأعمال التصعيدية والالتزام بقواعد القانون الدولي التي تكفل حرية الملاحة. وتجدد الوزارة تضامن دولة الكويت الكامل مع دولة الإمارات العربية المتحدة الشقيقة ودعمها لجميع الإجراءات التي تتخذها لصون سيادتها وحماية أمنها ومصالحها، استنكاره الشديدين لاستمرار الاعتداءات الإيرانية المتكررة على ناقلات شركة أدنوك الإماراتية والسفن التجارية في مضيق هرمز. وقال البداوي في بيان إن هذه الاستهدافات الغاشمة تعد تصعيدا مرفوضا وانتهاكا جسيما لأمن وسلامة الملاحة البحرية، مشددا على ضرورة قيام إيران وبشكل فوري بوقف جميع أعمالها العدائية المهددة للأمن والاستقرار في المنطقة والعالم. ودعا البداوي المجتمع الدولي إلى الضغط على إيران لوقف هذه الأعمال العدائية، مؤكدا تضامن مجلس التعاون الكامل والراسخ مع دولة الإمارات العربية المتحدة ووقوفه إلى جانبها ودعمه لجميع الإجراءات التي تتخذها لحماية أمنها وسيادة أراضيها ومصالحها. في موقف يجسد سرعة الاستجابة والجاهزية العالية، بادر رجال شرطة النجدة بالتوقف خلف مركبة متعطلة لتأمين موقعها وحماية قائدها ومستخدمي الطريق. وأثناء قيامهم بمهامهم اشتعلت النيران في المركبة بشكل مفاجئ، إلا أن رجال شرطة النجدة تعاملوا مع الحادث بسرعة وباحترافية عالية. وتمكنوا من السيطرة على الحريق وأخماده في وقت قياسي، مما أسهم في منع امتداد النيران والحفاظ على سلامة الجميع.
ويؤكد هذا الموقف يقظة رجال شرطة النجدة وتفانيهم في أداء واجبهم الإنساني والأمني واستعدادهم الدائم لتقديم العون للمواطنين والمقيمين وترسيخ الأمن والسلامة على الطريق. قطاع شؤون المرور والعمليات يتمنى السلامة للجميع. بعد أشهر من الضربات تعيد واشنطن ترتيب أدواتها في مواجهة إيران. الرئيس الأمريكي دونالد ترامب يقول إن الولايات المتحدة تخفض في الوقت الحالي منسوب التصعيد العسكري مع طهران، واضعا الاقتصاد في مقدمة أدوات الضغط. وفي تصريحات جديدة اختصر ترامب خياراته أمام إيران بين استمرار الخنق الاقتصادي أو العودة إلى ضربة عسكرية قاسية، مؤكدا أن واشنطن تمتلك أوراق ضغط واسعة بفعل تجميد الأصول والعقوبات والحصار. الرسالة الأمريكية تبدو واضحة: القوة العسكرية لم تغادر الطاولة، لكنها لم تعد الأداة الأولى. فبدلا من توسيع بنك الأهداف، تراهن الإدارة الأمريكية على إنهاك الاقتصاد الإيراني. الحصار البحري يضغط على صادرات النفط، والعقوبات تقيد الوصول إلى الأموال والأسواق، فيما تواجه طهران تضخما مرتفعا وتراجعا في العملة وضغوطا داخلية متزايدة. وتشير تقارير حديثة إلى أن إيران باتت تعيد تنظيم اقتصادها بمنطق اقتصاد البقاء عبر تقليص الاستثمار وتوجيه الموارد نحو السلع الأساسية ومحاولة إطالة قدرتها على الصمود. هذا التحول في الاستراتيجية الأمريكية يحمل مفارقة واضحة، فترامب نفسه طالما انتقد الاعتماد على العقوبات وحدها، واعتبر أن الضربات العسكرية هي التي تستطيع تغيير الحسابات الإيرانية. أما اليوم وبعد أشهر من المواجهة تعود العقوبات والحصار إلى مركز الاستراتيجية الأمريكية. قد يكون الهدف إعطاء الوقت للضغط الاقتصادي كي يعمل وتقليل الكلفة العسكرية والحفاظ على المخزون الأمريكي ومنع الحرب من التحول إلى استنزاف مفتوح. وقد يكون أيضا محاولة لإجبار طهران على مواجهة معضلة داخلية، الاستمرار في الصمود تحت الحصار أو تقديم تنازلات تقلل الكلفة.